Hi friends, வணக்கம் and welcome to our channel Management Studies. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Principles of Management and Business Ethics, அதாவது Management Principles and Business Ethics ன்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டாப்பிக்கில் யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட நேச்சர்ஸு, அதோட ஸ்கில்ஸு, மேனேஜர்ஸோட டாஸ்க் என்னென்ன, அப்புறம் வந்து ஆர்கனைசேஷனோட கல்ச்சர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், சிஸ்டம் அப்ரோச், லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த டாபிக்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து எலாபரேட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். அது யார் கொடுத்துருக்கா அப்படின்னா, மேரி பார்க்கர் ஃபொல்லட் அப்படின்றவங்க தான் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆஃப் திங்ஸ் கெட்டிங் டன் த்ரூ பீப்புள். அதாவது ஒரு காமனான ஒரு கோல், ஆர்கனைசேஷனோட ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸ் செய்கிற ஒரு சில வேலைகளை தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங், இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஓவர் சைட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டோட நேச்சர் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ்காக தான் ஒரு மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிளானிங்லேருந்து ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், டிரெக்டிங், கண்ட்ரோலிங், இந்த எல்லா ப்ராசஸுமே இது பண்ணும். ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுன்னா அப்போ ப்ராஜெக்ட் நம்பர் 2 வரும். ஸோ அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் இருக்கும். அது வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல் ஓரியன்டட். அது எப்படி கோல் ஓரியன்டாக இருக்கும்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கிறதுக்கு காரணமே என்ன, நடக்கிறதுக்கான ஒரு இதுவே என்னென்னா, ஒரு கோலை வந்து செட் பண்ணிவிட்டு அதை வந்து அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான். ஸோ இட்ஸ் அ கோல் ஓரியன்டட். இட் இஸ் அ போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் யூனிவர்சல். எப்படி மேனேஜ்மெண்ட் யூனிவர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்க எல்லா மேனேஜருக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இருக்கும். எல்லாருமே மோர் ஓவர் இப்போ 10 மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 7 ஆச்சு இருக்கும். ஸோ இட் இஸ் யூனிவர்சல். டைனமிக் இன் நேச்சர். சேஞ்சிங் என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டோட அந்த இதுவுமே வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஹியூமன் ஆக்டிவிட்டி. அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு மேனேஜர் பண்ணுற வேலைங்களை தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே லாஸ்ட் நேச்சராக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு. நான் வந்து ஃபஸ்ட்டு முதல் 4 தான் எடுத்திருக்கேன், பின்னாடி நிறைய சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பிளானிங்னா இப்போ வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ, ஹூ டு டூ அண்ட் ஹூ இஸ் டு டூ அப்படின்றது தான் வந்து பிளானிங். எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து யோசித்து வச்சுக்கிற திங்ஸ் பேர் தான் வந்து பிளானிங். கண்ட்ரோலிங்கிறது என்னென்னா, அந்த பிளானிங் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சைட் கொடுக்கறது பேர் தான் வந்து கண்ட்ரோலிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கனைசிங் அண்ட் லீடிங். இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பேசிக் ஸ்கில்லு. ஆர்கனைசிங்னால் எல்லாேருக்கும் நார்மலாக புரியும். ஸோ லீடிங்னாலும் எல்லாருக்குமே நார்மலாக புரியும். வழி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிரெக்டிங், அதை தான் வந்து லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, மற்ற இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார்வர்ட் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ பீப்புள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு. டைம் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் டேக்கிங், டீம் ஒர்க், கம்யூனிகேஷன், எல்லாமே வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக மீனிங் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் வந்து சும்மா பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா டாஸ்க்ஸ் ஆஃப் மேனேஜரோட டாஸ்க்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 டைப்ஸாக வந்து நான் பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டர்பர்சனலுக்கு கீழே வந்து 3 டைப்ஸ் போடலாம். ஃபஸ்ட் ஃபிகர் ஹெட்டு, 3 டைப்ஸ். ஒரு டாபிக் கீழேயுமே நான் வந்து 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டர்பர்சனலுக்கு கீழே என்ன வரும்னா ஃபிகர் ஹெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அவர் முன்னோடியாக இருக்கணும் அந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் மீட் வைக்கிறோம் அப்படின்னம்னா, ஸோ ஒரு ஃபாரின்லேருந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் வராங்கன்னா மேனேஜர்ஸ் தான் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கணும். அவங்க தான் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃபிகர் ஹெட்டாக இருக்கணும். செகண்ட் வந்து இந்த லீடர், சபார்டினேட்ஸை மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள வந்து டிரெக்ட் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன் வந்து லயசன். என்ன தான் அவங்க மேனேஜராக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட ஒரு சில பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் செட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியே வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிக்கணும், டேட்டாவை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து சபார்டினேட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 3 தான் வந்து இன்டர்பர்சனல் ரோல்ஸில் வந்து மேஜர். அதாவது ஃபிகர் ஹெட், லீடர், லயசன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபர்மேஷனல் ரோலில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து மானிட்டர்.
போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ரெண்டுத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும். கொஷின்ஸை வந்து கேட்கணும், சபார்டினேட்ஸ் கிட்டேயோ சுப்பீரியர்ஸ் கிட்டேயோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிற மானிட்டர் இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசமினேட்டர்னால் என்னென்னா பரப்புரை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழில். டாப் லெவல் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து லோவர் லெவலுக்கு பரப்பணும். அதே மாதிரி லோவர் லெவலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை டாப் லெவலில் வந்து இன்டிமேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்போக்கர் பர்சன். இப்போது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா அவர் தான் வந்து ஒரு மேனேஜர் தான் வந்து அங்கே ஸ்போக்கர் பர்சனாக இருந்து வந்து பேசணும். அதாவது வந்து ஒன்று மேனேஜ்மெண்ட் சைடுக்கு ஸ்போக்கர் பர்சனாக வந்து சபார்டினேட்ஸ் கிட்ட வந்து பேசுகிறது, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. இல்லை சபார்டினேட்ஸ்க்காக இருந்து சார் இந்த மாதிரி வந்து அவங்களாம் இன்க்ரிமெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சுப்பீரியர் கிட்ட பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு வந்து ஸ்போக்கர் பர்சனாக இருப்பாங்க. முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், முன்னோடி இல்லை முன்னிற்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் வந்து ஸ்போக்கர் பர்சன். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெசிஷனல் ரோல் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டெசிஷனல் ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆண்டர்ப்ரெனர். ஆர்கனைசேஷனோட மேஜர் திங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைனமிக் இன் நேச்சர். எல்லா டைமுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த எல்லா டைமுக்கும் வந்து அப்பர் லெவலில் போயிட்டு எனக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எடுத்தால் அந்த இடத்துல அவங்களே ஆண்டர்ப்ரெனர், அதாவது பிஸ்னஸோட ஒரு ஓனர் மாதிரி திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஹேண்டிலர். ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஸோ ஹீ மஸ்ட் பி அண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிசோர்ஸ் அலோகேட்டர். ரிசோர்ஸ்ன்றது வந்து இங்கே மிஷின் மெட்டீரியல் எல்லாமே தான் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டான அளவில் கரெக்டான டைமில் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெகோஷியேட்டர். இப்போ கார்ப்பரேட் லெவலில் வந்து நெகோஷியேட்டர்ன்றது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு ரோலாக தான் மேனேஜருக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன், இல்லைனா டைம் வந்து ரொம்ப எடுக்கும் இந்த வீடியோஸை பற்றி ஃபுல்லாக சொல்லணுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் அப்ரோச் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சிஸ்டம் அப்ரோச்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் செகண்ட். சிஸ்டம் அப்ரோச்ன்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறது. அதாவது என்ன சொல்கிறது, the basic of system approach is that ஒரு மேனேஜர் வந்து எல்லா ஆர்கனைசேஷனோட இதுவையும் பார்ப்பார். அதாவது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதில் பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை மட்டும் பார்க்காம அதை ஹோலாக ஆர்கனைசேஷனில் என்ன இம்பேக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டாசமாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் வந்து சிஸ்டம் அப்ரோச்சு. ஓகேவா? எந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸ்க்கும் வந்து ஒரு இக்னோரன்ஸ் கொடுத்துட்டு பர்டிகுலர் திங்ஸ்க்கு இக்னோரன்ஸ் கொடுத்துட்டு ஹோல் ஆர்கனைசேஷனோட ஆஸ்பெக்ட்ஸில் தான் வந்து பார்ப்பாங்க. அதுதான் வந்து சிஸ்டம் அப்ரோச்சு. இதை வந்து 1950s வந்து இது வந்து அப்ரோச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெய்னர் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு முன்னோடியாக இருந்திருக்காரு. இதோட பெஸ்ட் டெஃபினிஷன்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் ஜான் அப்படின்றவர் வந்து கொடுத்துருக்காரு. எ சிஸ்டம் இஸ் அன் ஆர்கனைஸ்டு combination of things or parts forming a complex unitary whole. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சிஸ்டம்னா என்ன அப்படின்னம்னா ஆர்கனைஸ்டாக இருக்க ஒரு காம்பினேஷன் ஆஃப் சில திங்ஸ். ஒரு முழு விஷயத்துக்கு அதாவது ஒரு கோல்னு வச்சுக்கோங்களேன். இதை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 10 பேர்கிட்ட இப்போ ஒரு பெரிய மொபைல் ஃபோன் தயாரிக்கணும்னா யார்கிட்ட என்னென்ன ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சின்ன சின்ன திங்ஸை கம்பைன் பண்ணுறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்குன்னா டு மேக் த ஹோல் திங். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அப்ரோச்சில் வந்து பார்க்கணும் அப்படின்னம்னா இது வந்து பெரிய டாபிக். இதையுமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ வந்து லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல். டாப் லெவலில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டிரெக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து டாப் லெவலில், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கிறவங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மிடில் லெவல். ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்னா வந்து லாங் டேர்ம் டெசிஷன்.
மிடில் லெவலில் இருக்கவங்க. மிடில் லெவலில் இருக்கவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸு, எக்ஸிக்யூட்டிவ்ஸு. அதாவது எக்ஸிக்யூட்னா நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரெசன்ட் எக்ஸிக்யூட்டர்ஸு. ஃபஸ்ட்டு வந்து டாப் லெவலில் எக்ஸிக்யூட்டர்ஸ் இருக்குன்றது வந்து டாப் லெவல் எக்ஸிக்யூட்டர்ஸ். மிடில் லெவலில் இருக்க எக்ஸிக்யூட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம்னா சூப்பர்வைசர்ஸு, இந்த மாதிரியான ஆளுங்க தான் வந்து மிடில் லெவலில் வர எக்ஸிக்யூட்டர்ஸ். இவங்க வந்து டாக்டிக்கலான டெசிஷன்ஸ், அதாவது அட் ப்ரெசன்ட் நடக்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு டெசிஷன் எடுக்கிறவங்க தான் வந்து டாக்டிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்க. அவங்க யாருன்னா மிடில் லெவல். லாஸ்ட் ஒன் வந்து லோவர் லெவல். லோவர் லெவலில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒர்க்கர்ஸ், சப்பார்டினேட்ஸ், இவங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அதாவது டாப் லெவலோ மிடில் லெவலோ என்ன ஒர்க் கொடுக்குதோ அதை வந்து இவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது நடத்தி கொடுப்பாங்க. சால்வ் பண்ணினா இவங்களுக்குன்னு எந்த ஒரு டெசிஷனல் அத்தாரிட்டியுமே இருக்காது. மேபி ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இருக்கும், ஆனால் பர்டிகுலர் கம்பெனிஸில் அதுவும் இருக்காது. இதுதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. இதோட யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் இன்னும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்ன டாபிக் வேணுன்றதை சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்டும். தேங்க்யூ. பை பாய்.